அத்தியாயம் 2 வசனங்கள் 72 முதல் 86 வரை காண்போம். நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்து கொண்டிருந்ததையும் எண்ணிப் பாருங்கள். நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததையும் அல்லாஹ் வெளிப்படுத்துபவன். அதன் ஒரு பகுதியால் அவரை கொல்லப்பட்டவரை அடியுங்கள் என்று கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகின்றான். இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் பாறையைப் போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹுவின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அவர்கள் இஸ்ரவேலர்கள் உங்களை நம்புவார்கள் என்று ஆசைப்படுகின்றீர்களா? அவர்களில் ஒரு பகுதியினர் அல்லாஹுவின் வார்த்தைகளை செவியேற்று விளங்கிய பின் அறிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டனர். நம்பிக்கை கொண்டோரை காணும்போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். அவர்களில் ஒருவர் மற்றவருடன் தனியாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு அருளியதை அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கூறுவதால் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவார்களே, விளங்க மாட்டீர்களா என்று கேட்கின்றனர். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அறிய மாட்டார்களா? அவர்களில் எழுத்தறிவற்றோரும் உள்ளனர். அவர்கள் பொய்களைத் தவிர வேதத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கற்பனையே செய்கின்றனர். கைகளால் நூலை எழுதி அதை அற்ப விலைக்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான். அவர்களின் கைகள் எழுதியதற்காக அவர்களுக்கு கேடு உள்ளது. அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது. குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். அல்லாஹ்விடம் இது பற்றி ஏதாவது உடன்படிக்கை செய்துள்ளீர்களா? அவ்வாறு செய்திருந்தால் அல்லாஹ் தனது உடன்படிக்கையை மீறவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறு இல்லை. யாராக இருந்தாலும் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளுமானால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர்தாம் சொர்க்கவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுதவி புரிய வேண்டும். மக்களிடம் அழகானதையே பேச வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். சக்காத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ராயலின் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்த பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்து அலட்சியப்படுத்தினீர்கள். உங்கள் இரத்தங்களை ஓட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை சேர்ந்தோரை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழி எடுத்தபொழுது நீங்களே சாட்சிகளாக இருந்து ஏற்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்களை கொலை செய்தீர்கள். உங்களில் ஒரு பகுதியினரை அவர்களது வீடுகளிலிருந்து விரட்டினீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமான காரியத்திலும் வரம்பு மீறலிலும் உதவி கொண்டீர்கள். உங்களிடம் யாரேனும் கைதிகளாக வந்தால் உங்கள் வேதத்தில் உள்ளபடி ஈட்டுத்தொகை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே வேதத்தில் உரிமையாளர்களை அவர்களின் வீட்டிலிருந்து வெளியேற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுக்கின்றீர்களா? உங்களில் இவ்வாறு செய்பவனுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. கியாமத்து நாளில் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அவர்கள்தாம் மறுமையை விற்று இவ்வுலக வாழ்வை வாங்கியவர்கள். எனவே அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது, உதவி செய்யப்படவும் மாட்டார்கள்.